அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2, 3 ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷன பொறுத்தவரைக்கும் யார் சேர்பெர்சனா யார் இருப்பாங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் தான் சேர்பெர்சன். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழுவோட வைஸ் சேர்பெர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயரஞ்சன் அவர்கள். அவர் தான் இங்க குடுத்திருக்காங்க. அவர் தான் இந்த ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ற மாரி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ எந்த திட்டத்த பத்தின ரிப்போர்ட்ட குடுத்திருக்காங்க? எது இங்க மேஜரா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கான ரிப்போர்ட்ட குடுத்திருக்காங்க. இந்த திட்டம் பொறுத்தவரைக்கும் பேசிக்கா பார்க்கிறப்ப செப்டம்பர் 15, 2023ல இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, அ வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து ரூ. 1000 வந்து குடுக்குறாங்க. அதுக்குன்னு சர்டைன் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்றப்ப ரூ. 1000 வந்து என்ன குடுக்குறாங்க? உரிமை தொகையா வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த உரிமை தொகையோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட். சரியா? ஸோ இந்த இம்பாக்ட் ஆஃப் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பிரிலிம்ஸ்ல இப்ப தான் கேட்டாங்க. லைக் இந்த குரூப் 2 எக்ஸாம்ல தான் கேட்டாங்க. மெயின்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இம்பாக்ட் ஆஃப் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப என்னலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விமன் எம்பவர்மென்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். விமன் எம்பவர்மென்ட் அததான் இந்த ரிப்போர்ட்லயும் சொல்றாங்க. ஃபினான்ஷியல் ரிலேட்டடா டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப பெண்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து அதிகமாயிருக்கு வீடுகள்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. முன்னாடிலாம் நம்ம வீட்ல பார்ப்போம். பெரிய அளவுல வந்து ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்குறாங்கன்னா, அப்பாவா தான் அத எடுப்பாங்க. அம்மா கிட்டலாம் பெருசா சொல்ல தான் செய்வாங்க. இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுவாங்க. சஜஷன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. கன்சல்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஆனா இப்போ அது வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது நெறையா புவர் ஹோம்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு தேவையான சத்துள்ள உணவுகள வாங்கி குடுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? நமக்கு கிராமங்கள்ல எல்லாம் இத நம்ம பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு தேவையான உணவு வீட்ல நான்வெஜ் எடுக்கிறது, கறி எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு யூசேஜும் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அது தாய்மார்களுக்கும் சரி, அம்மாக்களுக்கும் சரி, இல்ல குழந்தைகளுக்கும் சரி, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே நல்ல மருத்துவமனையில போய் பார்க்கறது. மருந்துகள வாங்கி குடுக்குறது, மெடிசின்ஸ் வாங்குறது. இப்ப வீட்லயே கொஞ்சம் வயசான அம்மாகள்லாம் இருந்தாங்கன்னா, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுகர் பேஷண்ட்டா இருக்கலாம். இல்ல பிரஷர் மாத்திரை சாப்பிடலாம், சுகர் மாத்திரை சாப்பிடலாம். அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே மாசம் எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 600, 700, ரூ. 1000 கூட வரலாம். அப்ப அந்த மாத்திரையெல்லாம் வாங்குறதுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லாம இருக்கும். முன்னாடிலாம் வந்து யாராவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப காசு குடுத்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. லைக் சில்ட்ரன வந்து நம்ம வீட்ல ரூரல் ரீஜியன்ஸ்லலாம் பார்த்தா, அம்மா வந்து பெரிய அளவுல படிக்காம இருந்திருக்கலாம். இல்ல அந்த பையனுக்கு பாடங்கள சொல்லிக் குடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் அ அ லிட்ரசி இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிறப்ப டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது பயன்படுது. அந்த மாரி விஷயங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷனரீஸ் வாங்கி குடுக்குறது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அம்மா கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி பசங்களுக்கு கிரியேட் ஆகுது இல்லையா? அத சொல்றாங்க. அடுத்ததா ஸ்கில் டெவலப்மென்ட்க்குமே இந்த ஒரு ரூ. 1000 வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி ஸ்கில் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ டெய்லரிங் கிளாஸ்க்கு போறாங்க அம்மாலாம். ஒரு சில வீட்ல ரூரல் ரீஜன்லாம் அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் அந்த மாரியான விஷயங்களுக்கு போறது. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன தொழில்கள அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு இந்த ரூ. 1000 ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த மாரி பல ஆஸ்பெக்ட்க்கு கீழ இந்த ஸ்கீமோட இம்பாக்ட்ட நம்மனால எழுத முடியும். ஓகேவா? இப்படி கேட்கலாம் கொஸ்டின்ஸ். அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அதேதான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் வாங்குறது அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் மார்க்கெட்டோட குரோத் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நம்ப ரூ. 1000 குடுத்தோனே இனிஷியலா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் அ அ சிம்பிளா முட்டை வாங்கிட்டு வான்னு கூட சொல்லலாம். அந்த ரூ. 1000ல ஒரு ரூ. 100 எடுத்து குடுத்து. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ரூ. 1000 குடுக்கறனால ரீட்டெயில் மார்க்கெட்டும் வந்து குரோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நார்மலா நம்ம வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள யோசிச்சு பார்த்தாலே இத நம்ம எழுதிற முடியும்.
சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூரல் ரீஜியன்ல தான் அதிக பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. 79% ரூரல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் அதிகமா வாங்குறாங்க ஃபேமிலீஸ் எல்லாம். அடுத்ததா வந்து நல்ல அரிசிய வாங்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ வாங்குறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம் 2021, 22ல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து ஸ்கில் டெவலப்மென்ட்க்காக இருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ அந்த திட்டத்துக்கு கீழ நெறைய பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத பேசிக்கான ஒரு விஷயத்த தான் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மத்தபடி பார்க்குறப்ப, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டினோட இம்பாக்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால அத ஒரு ஒரு ஆன்ஸரா ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரியா? ஸோ இன்னைக்கு இந்த ஒரு செய்தி முக்கியமான செய்தியா இருந்துச்சு. நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றி